பிரேயர் டவர்ஸின் தேவை இன்றைய கிறிஸ்தவத்திற்கு இருக்கிறதா? இப்போ எல்லாம் கிறிஸ்தவங்க கூட டவர்ஸ், உயரமான கோபுரம், என்ன என்ன ஜபங்க, உயரமான ஜபம், ஜபகோபுரம், ஜபகோபுரம் என்றால் உயரமான இடத்திலே ஜெபித்தால் நெட்வொர்க் நல்லா இருக்குன்னு அவங்க நினப்பு. என்னங்க, சிக்னல் வீக் ஆகுன்னா ஆக்சுவலாக இந்த டிரான்ஸ்மீட்டர்ஸும் கூட இந்த டாட்டா கம்யூனிகேஷன்காரங்க அங்கங்கே டவர்ஸை கட்டுவாங்க. ஐரனால் பெருசு பெருசாக ஹெவி லைன்ஸ், எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் போகிற மாதிரி. அது மேலே பெரிய கம்பி இருக்கும், அது மேலே ரெட் லேம்ப் இருக்கும். அது அந்த ஏரியாவை கவர் பண்ணிக்கிட்டு இருக்கும். பிறகு ஏன் வந்ததோ, யார் வைத்தார்களோ இந்த நோயை? தேவனுடன் ஜெபிக்கும்போது சிக்னல் உயரமான இடத்திற்கு போனால்தான் நெட்வொர்க் நன்றாக இருக்கும் என்று நினைத்தான் யாரோ. என்னங்க என்றால், தேவனுக்கு உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால், அதாவது தேவன் சார்பாக ஈர்ப்பு எந்திரத்தை என்றால் ரிசீவர்ஸ், பரலோகத்திலே ரிசீவர்ஸுக்கு பூலோகத்திலிருந்து போகும் சிக்னல்ஸ் எட்டுமோ எட்டாதோ என்று உயரமான டவர்ஸை கட்டி அங்கே ஜபங்களை ஏறெடுக்கிறார்களாம். எத்தகைய ஜபங்கள்? 24 hours லிங்க் பிரேயர்ஸ் என்றால் சங்கிலி ஜபம். சங்கிலி என்றால் தேவனுக்கு இன்னொரு ஜபம் போகாமல் இந்த செயினே கண்டினியூ ஆகணும், வேற ஜபம் போகக்கூடாது. கடைசியாக அந்த சங்கிலியால் அவரை கட்டி கீழே கொண்டு வரலான்னு நினைக்கிறாங்களா நீன்னு தெரில. என்றால் மனிதன் பைபிளை படிக்கும்போது வர வர விவேகமற்றவனாக நடக்கிறான். சரி, இவை ஏன் பிறந்ததோ? இவை பிறப்பதற்கு பேசிஸ் பைபிளில் இருக்கிறதா என்று நாம் யோசித்தால் பார்க்கலாம். பைபிளில் அதற்கு சம்பந்தமான பேசிஸ். ஆனால் ஒன்று உண்மை, சர்வேஸ்வரன் சர்வாந்திரயாமி. எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் இருக்கிறார். ஆனால் அவர் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். அவருடைய நெட்வொர்க் மேலிருந்து கீழாக வந்துவிட்டது. எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் அவர். நீ அண்டர் கிரவுண்டுக்குள் போனாலும் அவர் உன்னுடன் கனெக்ட் ஆவார் என்று அவர் சொன்னால், இல்லை இல்லை, உன்னை கனெக்ட் ஆவதற்காக நான் ஹை பொசிஷனுக்கு வருவேன் என்று இவன் சொல்லுகிறான். யோனா போன விஷயம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் எங்கு சென்றாலும் தேவன் அவரை பின்தொடர்ந்தார். தூங்கினார், தப்பித்துக் கொள்வதற்கு சீட்டை போட்டார்கள். இவரன் மீதே சீட்டு வரும்படி செய்தார். வெளியே இழுத்து வந்தார்கள். ஐயா, உனக்கு ஒரு நமஸ்காரம் ஐயா, உன்னால தான் இந்த ப்ராப்ளம் எல்லாமே. டோட்டலாக எங்கள் ஃபுட்டு எல்லாத்தையும் வெளியே தூக்கி போட்டோம். சீலை உன்னை மட்டும் கீழே தூக்கி எறியலைன்னா இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்குது, தூக்கி வீசுவோம் அப்படின்னு சொன்னாங்க. தூக்கி வீசுங்கன்னு சொன்னார். ஏனென்றால் விஷயம் இவருக்கு தெரியும். யோனாவை தூக்கி வீசினார்கள். தூக்கி வீசினால் மூச்சு முட்டி சாவார் இல்லையா? ஷார்க்கு வந்ததுன்னா டக்குன்னு 2 துண்டாக்கிடும் சுறா. அதனால் திமிங்கலத்தோட சொன்னார், அதோ விழுவார், அவனை கவனமாக கேட்ச் பண்ணுன்னு. இப்படி தூக்கி வீசின உடனே அவரை விழுங்கிவிட்டது. வயிற்றிற்குள்ளே சென்று விட்டார். திமிங்கலத்தின் வயிற்றுக்குள்ளே காற்று அறைகள் இருக்கின்ற இடத்திற்கு போனார். அங்கே ஒரு 3 days வச்சார். பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இல்லைங்க? தேவனுடைய பேச்சை கேளாமல் ஓடி சென்றவனை விட்டுவிடலாமா? பனிஷ்மெண்ட்டை கொடுத்தார். அப்போது ஜெபிக்கிறார், ஐயா நான் பாதாளத்தில் இருக்கிறேன், சாரி, நான் வருகிறேன்,
உங்கள் ஒர்க்கை நான் செய்கிறேன்னு சொன்னார். கக்க சொன்னார். வெளியே கொண்டு வந்து கக்கி விட்டது. அப்போது நினிவே பட்டணத்திற்கு போய் சொல்லுவார். தேவனுடைய நெட்வொர்க் மனிதனுடன் தனக்கு அனுகூலமானவர்களுடன் எப்போதும் இருக்கும். நீ எங்கே சென்றாலும் உன்னை குறித்தே அவர் சிந்தித்து கொண்டிருப்பார். அதனால்தான் எபேசியருக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் மகா ஞானத்தை எழுதினார். அவர் எல்லாருக்கும் மேலாக இருப்பது உண்மைதான் மகா உலகத்திலே. ஆனால் அங்கே இருக்க முடியுமா தனிமையாக நீ இல்லாமல்? எந்த தகப்பன் தனிமையாக இருக்க முடியும் தன்னுடைய பிள்ளைகள் இல்லாமல்? நீங்கள் இருக்க முடியுமா சொல்லுங்கள். அதனால்தான் அவர் என்ன செய்து கொண்டார் என்றால், டோட்டலாக தன்னுடைய பிள்ளைகள் அனைவருக்குள்ளும் வருவதை போன்ற ஒரு அருமையான சிஸ்டத்தை ஏற்பாடு செய்து கொண்டார். பிறகு அந்த சிஸ்டம் நமக்கு தெரியாது, அவருக்கு மட்டுமே தெரியும். அது அவர் மட்டுமே பரவி இருக்க முடியும். அதையே எழுதினார் இங்கே. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கிறார், ஆனால் உங்களுக்கு தெரியாது. யாருக்குள்ளே இருக்கிறார்? தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்றவர்களில் இருக்கிறார். யாருக்குள்ளே இருக்க மாட்டார்? அதையும் நாம் பார்க்கலாம். நெகட்டிவ் ஒன்று இருக்கும் இல்லையா? எல்லாருக்குள்ளும் இருக்கிறார் என்றால் பாவிகளுக்குள்ளும் அவர் இருப்பாரோ என்று நீங்கள் நினைக்கலாம். ரோமர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ரோமர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால், மனது இல்லை, தேவனை அவர்களுக்குள்ளே வைத்து கொள்வதற்கு அவர்களுக்கு மனதில்லை. எனவே தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் என்றால் இந்த நெட்வொர்க்கிலிருந்து வெளியே துரத்திவிட்டார். அவருடைய நெட்வொர்க்கிலிருந்து வெளியே தள்ளிவிட்டார். யாருக்கு ஒப்பு கொடுத்தார்? சாத்தானின் நெட்வொர்க்கிற்கு அவனை ஒப்பு கொடுத்து விட்டார். உன்னுடைய நெட்வொர்க்கிற்குள்ளே இவனை வைத்துக்கொள் என்று. இவன் என்னுடைய நெட்வொர்க்கில் இருந்து என்னை மோசம் போக்குகிறான். உன்னுடைய ஏஜென்ட் இவன். எனவே ஒவ்வொரு கேடுகட்ட வேலையை உன்னிடமிருந்து செய்ய வேண்டும். எனவே என்னிடமிருந்து செய்யக்கூடாது. அதனால்தான் தகாதவைகளை செய்யும்படிக்கு தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். இப்போ விசாகப்பட்டினத்தில் அந்த காம்ப்ளெக்ஸ் கிட்ட இறங்கின உடனே ஒரு டவர் இருக்கும். அங்கே ஒருத்தர் ப்ரேயர் டவரை வச்சார். உங்கள் ஜபங்களை எங்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் நீட்ஸ் என்னவோ எங்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் முறைகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் தேவனை கேட்போம். ஏன்னா நாம் கேட்டதான் அவருக்கு தெரியாது. நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பே எனக்கு தெரியும் என்றார் தேவன். நோ 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 நோ, உங்களுக்கு தெரியாது தகப்பனே, நீங்கள் தவறாக கணிக்கிறீங்க. மனுஷங்க எல்லாம் கெட்டு போனதுனால உங்கள் மைண்டு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் நாங்கள் ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தினோம். அதுதான் ப்ரேயர் டவர்ஸ் திட்டம். ஏன்னா வயசு ஆக ஆக நமக்கு காது சரியாக கேட்காது. தேவனையும் அந்த டைப்பில் இவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோன்னு தெரில. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்போஸ்தலருடைய நடபடிகளில் இயேசுவானவர் மரித்த பிறகு அப்போஸ்தலர்கள் அனைவரும் பலத்தை பெறுவதற்கு முயற்சிக்கிறார்கள். 13ஆம் வசனத்தில் அவர்கள் சீஷர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அப்பர் ரூம், இங்கிலீஷில் அப்பர் ரூம் அப்படின்னு இருக்கும். அவர்கள் தங்கியிருந்த மேல் வீடா, ஜெபம் செய்வதற்கு மேல் வீடா? கடைசி வார்த்தையை பாருங்க, தங்கியிருந்தார்கள். இந்த சீஷர்கள் அவர்கள் தங்குவதற்கு மேல் வீட்டிலே ஏறினார்கள். ஏன்னா அவங்களுக்கு அதுதான் கிடைச்சது, அந்த ரூம் தான் இருக்குது. அவங்களுக்கு போனாங்க. அப்பர் ரூம் ப்ரேயர் ஃபெலோஷிப் அப்படின்னு ஒன்று பிறந்துச்சு. இதை பார்த்துட்டான், இதை எவனோ படிச்சிருப்பான். சாதாரணமாக நம்ம இந்தியாவில் இப்படிப்பட்ட நோவு இருக்காதுங்க. எந்த நோவு பிறந்தாலும் ஜெர்மனியிலாவது அமெரிக்காவிலாவது
ஆஸ்திரேலியாவிலாவது யூரோப் கண்ட்ரீஸில் இந்த நோவு பிறக்கும். அப்பர் ரூம் என்ற உடனே எல்லாத்தையும் விட்டு அப்பர் ரூமை பற்றி யோசிப்பான். அப்படி ஆலோசித்து அப்பர் ரூம் ப்ரேயர் ஃபெலோஷிப் என்று ஒன்று பிறந்துச்சு. அந்த ஃபெலோஷிப் எங்காம்? அப்பர் ரூம் ப்ரேயர் ஃபெலோஷிப், மேல் அறை ஜெப ஐக்கியம், மேல் அறை ஜெப ஆலயம் என்று சொல்லி ஒரு ஜெப ஆலயத்தை கீழாக வைத்து விட்டார்கள் விசாகப்பட்டினத்தில். மாடி ஜெப ஆலயம் என்று சொல்லி கீழே ஜெபித்தால் எப்படிங்க? மாடி ஜெப ஆலயம் என்று எழுதி கீழே உட்கார்ந்து ஜெபித்தால் அது எப்படி மாடி வீடு ஆகும்? கிரவுண்ட் ஃப்ளோர் ஜெப ஆலயம் என்று சொல்ல வேண்டும். தரைத்தள ஜெப ஆலயம் என்றால் இவங்களுக்கு இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் தெரியாது, சிஸ்டமும் தெரியாது. பைபிளில் இருக்கிறதுனால எழுதிட்டாங்க அப்புறம் ப்ரேயர் ஃபெலோஷிப் அப்படின்னு. இப்போவும் இருக்காங்க விசாகப்பட்டினத்தில் அவங்க. இப்போத்திக்கும் அது ஒரு பெரிய ஃபெலோஷிப்பு. எதுக்கு போனாங்க அந்த மேலறைக்கு? தங்குவதற்காகங்க, தங்குவதற்கு என்றால் இப்படியாக இந்த மேலறை என்றால் ஃபஸ்ட்டு ஃப்ளோர். மேலறை என்ற உடனே என்ன சொல்லுவோம்? ஃபஸ்ட்டு ஃப்ளோர். மாடி என்றால் ஒன்று தானே, மாடி அறை ஃபஸ்ட்டு ஃப்ளோர். அதுக்கடுத்து செகண்ட் ஃப்ளோர், அதுக்கடுத்து தேர்ட் ஃப்ளோர், அதுக்கடுத்து ஃபோர்த்து ஃப்ளோர் என்றால் டவர் ஆகிவிட்டது. அது ஃபோர்த்து ஃப்ளோருக்கு போன உடனே அது என்ன ஆயிடுச்சு? டவர், ப்ரேயர் டவர் என்று சொன்னான். அவ்வளவுதான். எவனுக்கோ தடால்னு தோணிச்சு இது. அப்புறம் ப்ரேயர் ஃபெலோஷிப்பிலிருந்து டெவலப் ஆகி ப்ரேயர் டவர் ஃபெலோஷிப்புக்கு போய்விட்டான். இப்படியாக அந்த பாபெல் கோபுரத்தை கட்ட அவர்கள் எப்படி போனார்களோ அப்படி போவார்கள் இவர்கள் மேலே. மற்றும் ஒரு வசனத்தை பார்க்கலாம் பைபிளில். மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை. மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து. பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பஞ்சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்திற்குள்ளே போங்கள், சிட்டிக்குள்ளே போய் அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். அவன் பின்னே போங்கள். அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீசரோடு பஸ்காவை புசிப்பதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். மேல் வீட்டறை, இங்கே ஒரு மேல் வீட்டறை நமக்கு வந்தது. ஏன்னா மேல் வீட்டறைகளை எல்லாம் வெளியெடுத்ததா இவங்க பிரச்சனை நமக்கு தெரியாது. பைபிளில் இந்த மேல் வீட்டறைகளின் பிரச்சனையை நாம் எடுத்தோன்னா, அதாவது எதை வைத்துக்கொண்டு இவர்கள் இப்படியாக போனார்கள் என்றும் நமக்கு தெரிய வேண்டும். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 25-26. 1 சாமுவேல் 9:25-26. அவர்கள் மேடையிலிருந்து பட்டணத்திற்கு இறங்கி வந்த பின்பு அவன் மேல் வீட்டிலே சவுலோடே பேசிக்கொண்டிருந்தான். மேல் வீட்டிலே அவர்கள் போனார்கள் என்றால் மேலே போனால் சவுண்டு இருக்காது, டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, நல்லா பேசலான்னு. இப்போ நான் ஏதாவது பேசணுன்னா இத்தனை பேருக்கு நடுவில் யாரோடனாவது பேசணுன்னா இத்தனை பேருக்கு நடுவில் நான் எப்படி பேச முடியும் சொல்லுங்கள்? மேலே ஒரு ரூம் இருக்குது, அங்கே வாப்பா, அங்கே போய் பேசலாம். இங்கே பசங்கள்லாம் இருக்காங்க, ஹடாவடியாக பேசிக்கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு மேலே போவான் பேசுவதற்கு. அப்படி என்று மாடிக்கு சென்றதனாலே மாடியிலேயே பேச வேண்டும் என்று சொல்லுவீர்களா நீங்கள்? இங்கே இருக்கின்ற சிச்சுவேஷன் அது. அன்று சவுலை ராஜாவாக்க வேண்டும் என்று தேவனுக்கு வந்த ஆலோசனை இஸ்ரவேலர்களின் கோரிக்கையின்படி
தேவன் சாமுவேலுக்கு சொல்லுகிறார், சவுலை ராஜாவாக்கு என்று சொன்னார். இந்த விஷயத்தை பேசுவதற்கு மாடிக்கு சென்றார். அவர்கள் அதிகாலமே கிழக்கு வெளுக்கிற நேரத்தில் எழுந்திருந்த போது சாமுவேல் சவுலை மேல் வீட்டின் மேல் அழைத்து, நான் உன்னை அனுப்புவிக்கும்படி ஆயத்தப்படு என்றார். மீண்டும் அந்த மாடிக்கு வரச் சொல்லுகிறார் பேசுவதற்கு. எரேமியா புத்தகம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எரேமியா புத்தகம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள் என்றால், உயரமான இடங்கள், அதாவது மலைகளின் மீது மாடிகளின் மீது பலிபீடங்களை கட்டினார்கள். தேவர்களுக்கு பலிகளை செலுத்த ஆரம்பித்தார்கள். இஸ்ரவேலர்களின் காலத்திலே அதையே சொல்லுகிறார் எரேமியா 19ஆம் அதிகாரம் 13. எந்த வீடுகளின் மேல் வானத்தின் சகல சேனைக்கும் தூபம் காட்டி அந்நிய தேவர்களுக்கு பானபலிகளை வார்த்தார்களோ, அந்த வீடுகளாகிய எருசலேமின் வீடுகளும் யூதாவுடைய ராஜாவின் வீடுகளும் சேர்பேத் என்கிற ஸ்தலத்தை போல் தீட்டுப்பட்டவைகளாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று என்றார். பார்த்தீங்களா? அவர்களும் இஸ்ரவேலர்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருந்தும் மேல் வீட்டு அறைகளிலே தேவர்களுக்கு தூபங்களை காட்ட ஆரம்பித்தார்களாம். என்னங்கப்பா? 2 ராஜாக்கள் 23:12. 2 ராஜாக்கள் 23:12. யூதாவின் ராஜாக்கள் உண்டாக்கினதும் ஆகாசுடைய மேல் வீட்டில் இருந்ததுமான பலிபீடங்களையும், கடைசியாக தேவர்களை நம்பி அந்த தேவர்களுக்காக மேல் வீடுகளிலே பலிபீடங்களை கட்டுவித்தார்களாம். யார்? யூதாவின் ராஜாக்கள் உண்டாக்கினதும் ஆகாசுடைய மேல் வீட்டில் இருந்ததுமான பலிபீடங்களை, மேல் வீடுகளிலே பலிபீடங்களை கட்டினார்கள். அதாவது உயரமான இடங்கள் என்று அர்த்தம், உன்னதமான இடங்கள். 32:29 எரேமியா. எரேமியா 32:29. 32:29 எரேமியா. இந்த நகரத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற கல்தேயர் உட்பிரவேசித்து இந்த நகரத்தை தீக்கொளுத்தி இதை சுட்டெரிப்பார்கள். எனக்கு கோபமுண்டாக்கும்படி எந்த வீடுகளின் மேல் பாகாலுக்கு தூபங்காட்டி அந்நிய தேவர்களுக்கு பானபலிகளை வார்த்தார்களோ அந்த வீடுகளையும் சுட்டிருப்பார்கள். அவன் வந்து கொளுத்து விடுவான் சுத்தமா. என்றால் தேவனை உன்னதமான இடங்களிலே வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தவர்கள் முடிவாக உன்னதமான இடங்களிலே இருக்கின்ற தேவனை இறக்கிவிட்டு அந்நிய தேவர்களை வைக்க ஆரம்பித்தார்கள். இவங்க கட்டின உன்னதமான இடங்களிலே தேவன் இருப்பாரா? இருக்க மாட்டார். வானம் சிங்காசம், பூமி அவருடைய பாதப்படிங்க. எவன் கட்டியா மாடி வீட்டில் இருப்பார் அவர்? என்னங்க ஜெபிக்க நினைக்கிறீங்களா? கேளுங்க இயேசுவானவர் சொன்ன வார்த்தைகளை. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5-32 வசனங்களில் 5-32 வசனங்களில், அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போலிருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். இதை யார் விரும்புவார்கள்? அவர்கள் விரும்புவார்கள். யாருக்கு கஷ்டம்? எனக்கு கஷ்டம். அவர்களுக்கு இஷ்டம், எனக்கு கஷ்டம். உங்க கஷ்டம் யாருக்கு வேணும்? எங்க இஷ்டப்படி செய்வோன்னு செய்கிறாங்க இவங்க. இவங்களுக்கு ஜெபிப்பது எப்படி இஷ்டங்க? மனுஷர் காணும்படியாக என்ற வார்த்தை இருக்கு பாருங்க. மனுஷர் காண வேண்டும். பிறகு காண வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மனுஷருக்கு காணப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? உயரமான இடத்திற்கு போக வேண்டும். ஒருவேளை அங்கு சென்றால் யாராவது ஏதாவது நினைப்பார்களோ என்று ஜபகோபுரம் என்று எழுது. மனுஷர் காணும்படியாக. தேவனுடன் பேசுவதற்கு ஏன் மனிதர்களுக்கு காண வேண்டும்? நீ போய் மந்திரியை மீட் பண்ணா சென்னைக்கு போய் மீட் பண்ணு. அதுக்கு நீ இது மனுஷங்களுக்கு தெரியணும்னு லைவ் டெலிகாஸ்ட் கொடுப்பியா? மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் என்றால் ஜங்ஷன்ஸ்ல, வீதிகளின் சந்திகளிலும் என்றால் என்ன அர்த்தம்? ஜங்ஷன்ஸ். 4 ரோடுக்கு ஜங்ஷனு. ஜங்ஷன்ஸ்ல வைக்கணும் எந்த பிஸ்னஸையும். அப்போதான் வரவிடும். ஊருக்கு வெளியில் வச்சு எப்படி வரவிடுங்க? சரி, உன்னுடைய முறை கேட்கப்பட வேண்டும் என்றால் எங்கே போகச் சொன்னார்? அதே அதிகாரத்தில் உன் அறை வீட்டிற்குள் சென்று இருக்கா இருக்கா வசனம் 6ஆம் வசனம்.
நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் அறை வீட்டிற்குள்ளே சென்று கதவை பூட்டிக்கொள். உன் ரூமுக்குள்ள போய் லாக் பண்ணிக்கோ. ரூமுக்குள்ள போ. அதுக்குன்னு அந்த கதவையெல்லாம் திறந்து போட்டு தூதி 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 தூதின்னு சொன்னா இன்னொரு 50 பேர் கூடுவாங்க அங்க. நீ அறைக்குள்ளே சென்று கதவை பூட்டிக்கொள். உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு சொல்லு. உன்னுடைய அறைக்குள்ள செல். ரகசியம், அந்தரங்கம், பிரேயர் டவர். அப்படிப்பட்டது தான் பிரேயர் டவர்ஸ். ஜெபங்கள். உங்களுக்காக ஜெபிப்போம், உங்களுக்காக ஜெபிப்போம், உங்களுக்காக ஜெபிப்போம். கொடுங்க 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 கொடுங்க. இதே வார்த்தை தாங்க, கொடுங்கன்னு வார்த்தை தான். பிள்ளைகள் மற்றும் வாலிபர்களுக்கான பிரத்யேக திட்டம். ஜெபத்திற்கு திட்டம் என்னங்க? இளம் பங்காளர் திட்டம். இது கர்த்தருடைய கட்டளை. இது யாருடைய கட்டளையாங்க? மல்டி கலரில் இருக்கு. ஏன்னா உனக்கு இப்படி அடித்தா கிடைப்பீங்க. சாதாரணமாக கேட்டால் கொடுப்பீங்களா? என்ன கொடுக்க மாட்டீங்க. படிக்கிறேங்க. 1985 ஆண்டில் இயேசு சொன்னது என்னவென்றால், கேளுங்க, நான் குழந்தைகளையும் வாலிபர்களையும் எவ்வளவாகவோ நேசிக்கின்றேன். கிழவங்க ஆனதுனால அவங்கள பார்க்க பிடிக்கல எனக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு கோபம் வராதாங்க? நமக்கு கோபம் வராதா? தலை நினைச்சவங்க எல்லாருக்கும் கோபம் வராதா? இதை படித்தா, நான் குழந்தைகளையும் வாலிபர்களையும் எவ்வளவாகவோ நேசிக்கின்றேன், அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று எனக்கு எவ்வளவாகவோ வாஞ்சை இருக்கிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவானவர் இவருக்கு வந்து சொன்னாரா? அப்புறமா ஜெராக்ஸ் போட்டு கொண்டு போவாங்க. இதை அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எனக்கு எவ்வளவாக வாஞ்சை இருக்கிறது. எனவே இளம் பங்காளர் திட்டத்தை ஆரம்பித்து இயேசு அழைக்கிறார் ஊழியத்திற்கு. அவர்கள் உதவி செய்யும்படிக்கு 25 வயதுக்கு உட்பட்டவர்களை அந்த திட்டத்திற்குள் சேர்த்துக்கொள். இயேசு அழைக்கிறார். ஜெப கோபுரங்களிலே இருக்கின்ற ஜெப வீரர்கள் அவர்களுக்காக ஜெபிப்பார்களாம். இத்தனைக்கு ஜெப கோபுரங்களிலே இருக்கின்றவர்கள் யாராம்? ஜெப வீரர்கள். ஜெப வீரர்கள். அவங்க ஜெப வீரர்கள். இதில் இருக்கிறத படிக்கிறேங்க. இயேசு அழைக்கிறார். ஜெப கோபுரங்களிலே இருக்கின்ற ஜெப வீரர்கள் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முறையாவது நீயாவது உன்னுடைய குமாரனாவது அவர்களை தனிப்பட்டதாக சந்தித்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அந்த வாலிபர்களுக்காக அழைத்து ஜெபியுங்கள். நீயாவது உன்னுடைய மகனாவது சைடில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா பிஸ்னஸ் அடிப்படும். ஏ, கேடிலிருந்து விடுதலை. பி, ஞானத்திலே விருத்தி. சி, வாழ்க்கையிலே முன்னேற்றம். ஐட்டம்ஸையும் சொன்னார். பரலோக பிராப்தி இல்லை இவங்களுக்கு. போட்டோம், இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை சொல்லலை. சந்தோஷம். இவங்களுக்கு எந்த 3 விஷயத்தை பற்றி ஜெபிக்க சொன்னார்? எந்த 3 பற்றி ஜெபிக்க சொன்னாரா இயேசு கிறிஸ்து இவங்களை? கேடிலிருந்து விடுதலை பூமியிலே, ஞானத்திலே விருத்தி இன்ஜினியரிங்கு, வாழ்க்கையிலே முன்னேற்றம், நன்றாக பணத்தை சம்பாதி. இனி உனக்கு பரலோகம் வேண்டாம். இன்று இந்த இளம் பங்காளர்களின் திட்டம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வாலிபர்களுக்கு ஆசீர்வாதமாக உள்ளது. இப்படியாக படித்துக்கொண்டு இங்கே வந்தவுடன் காஸ்ட்டை போட்டாருங்க, ரேட்டு. இந்த ஜெபத்திற்கு ரேட்டு 2000 ரூபீஸுங்க. இதுக்கு இந்த டிக்கெட் காஸ்ட் எவ்வளவோ தெரியுமா? இந்த ஜெப கோபுரங்களில் ஒரு நபர் செலுத்த வேண்டியது 2000 ரூபாய். என்னங்க, இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்டதையெல்லாம் சொல்லுவாருன்னு நீங்கள் நம்புறீங்களாங்க? நீ அறை வீட்டிற்குள் போ, கதவை பூட்டு. உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி சொல்லு. உன்னுடைய அறைக்குள்ளே போ. அந்தரங்கம், அந்தரங்கம். முழு இரவு உபவாச ஜெபம் என்று சொல்லுவான். அட்வர்டைஸ்மெண்ட். எதுக்கு அது தேவையா? நீ செய்வதை அந்தரங்கத்திலே செய்யடா என்று சொன்னால் என்ன இந்த பப்ளிசிட்டி? கீழே வரும்போது ஜெபம் விஸ்தரித்து இருக்கக்கூடாது என்று இருக்கு பாருங்க. 7ஆம் வசனம். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது
அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனப்பினாலே நீண்ட ஜெபம் செய்வாங்க. அதனாலே தங்கள் ஜெபம் கேட்கப்படுமென்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் நெட்வொர்க் கட் ஆயிடுன்னு சொன்னார் தேவன். நீ போவ, அவனுடைய ஜெபத்தை கேட்க மாட்டேனா? நீ ரொம்ப ஓவரா போற. மேலும் லிங்க்கு இவன் விட்டா அவன், அவன் விட்டா இவன், இவன் விட்டா இவன். உன்னையே நீண்ட ஜெபத்தை செய்ய வேணான்னு சொல்றாரு. உனக்கு ஒருத்தன் லிங்க் வேற. நீ ஆமேன் என்று சொல்லுவதற்கு முன்பே அவனொருத்தன் ஸ்டார்ட் பண்ணுவான். நீ ஜெபிச்சு முடிச்சிட்டல்ல, படுத்துக்கோ. உன் டேர்ன் வரும்போது முந்தியால் உன்னை எழுப்புவான் உன்னை. இது லிங்க்கு. சீராலா மீட்டிங்ஸுக்கு போகும்போது மெசேஜ் சொல்கிறதுக்கு ஸ்டேஜ் ஏறினாங்க. சவுண்ட் சிஸ்டம், நல்ல சவுண்ட் சிஸ்டம் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டேஜுக்கு பின்னாடி இருந்து குடு 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 குடுன்னு சவுண்டு வருது. ஜென்ரேட்டர்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி கன்வீனரை கூப்பிட்டேன். மெசேஜை பாதியில் நிறுத்தி, என்ன ஸ்டேஜுக்கு பின்னாடி சத்தம் அப்படின்னு கேட்டேன். அது சத்தம் இல்லைங்க, உங்களுடைய வசன ஊழியத்திற்காக தூபத்தை போடுறாங்க. ஜெபத்தின் தூபமாங்க. முதல்ல அந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் கூட்டி வந்து முன்னாடி உட்காரவேன்னு சொன்னேன். நான் நூற்றுக்கணக்கான மைலை தாண்டி இங்கே வந்து நான் வசனத்தை சொல்லும் போது எவன் யார் எனக்கு தூபத்தை போடுறதுக்கு? அன்னியிலிருந்து பின்னாடி தூபத்தை போட விட்டுட்டாங்க. அதாவது என்னுடைய வசனமாக ஒவ்வொரு இருதயத்திற்குள்ளும் நுழைய அவங்க ஜெபிக்கணுமா? யார் சொன்னது இது? நான் ஜெபிச்சுட்டு தான் அங்கே போனேன். நிறைய பேர் சொன்னாங்க, ஐயா நீங்கள் டிவியில் ஜெபிக்காமலேயே ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கொடுத்ததே எனக்கு 20 நிமிஷம். அந்த 20 நிமிஷத்துக்கு 45,000. ஒரு டிவி எபிசோடுக்கு எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? ஒரு எபிசோடில் பேசணுன்னா 45,000. இந்த 45,000த்துக்கு எனக்கு இருக்கிறது 20 நிமிஷம். அவன் சிக்னல் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவன் ஒரு 3 நிமிஷத்தை எடுத்துக்கிட்டான். அதுக்கடுத்து நாம் ஸ்டார்ட் ஆகும். நம்முடைய அனிமேஷன் ஜெய்ஷாலி அந்த குதிரையில் வருவதும், தேவனுடைய வசனம் மகா உலகத்திலிருந்து பூமிக்கு வருவது, இந்த பிசாசு வந்து அதை போர்த்தி போடுவது, அதுக்கடுத்து அந்த ஜெய்ஷாலி வந்து அதை வெட்டி போடுவது, இந்த அனிமேஷன்லாம் சேர்த்து 1 நிமிஷம். ஜாஸ்தி கொடுக்கலங்க, அதுக்கு 1 நிமிஷம். இது எல்லாத்தையும் எடுத்தால் இது எனக்கு 21 நிமிஷம். அதுக்கடுத்து பின்னாடி முடிஞ்ச பிறகு அட்ரஸை சொல்லணும், அதுக்கு ஒரு 2 நிமிஷத்தை கொடுக்கணும். இது எல்லாமே போனால் எனக்கு கிடைச்சது 21 நிமிஷம் 20 நிமிஷம். எனக்கு முன்னாடி நிற்கிற கேமராமேன் ஐயா முடிய போகுது டைம் ஆகுதுன்னு சிக்னலை காட்டுவான். எனக்கு கான்சன்ட்ரேஷன் ஒன்று இருக்கணும். அதுக்கு முன்னாடியே ஜெபிச்சு தான் நாங்கள் வந்த கேமரா முன்னாடி. இவன் பார்க்கும்போது நான் ஜெபிக்கலையாங்க. அந்த பேச்சை சொன்னவன் ஒரு 40,000 அனுப்பிச்சா எபிசோட் முழுக்க ஜெபிச்சிருப்பேன். அப்போ நான் என்ன சொன்னேன்னு தெரியுமாங்க? சரக்கு இல்லாதவன் தான் இதையெல்லாம் வைப்பான். ஜபன்னு சொல்லுவான், பாட்டுன்னு சொல்லுவான், சாட்சின்னு சொல்லுவான். இவனுக்கு என்னத்த தெரியும்? ஒன்றுமே இல்லை. ஒன்றும் இல்லாததுனால தான் இந்த வேஸ்டான சரக்கியெல்லாம் முன்னாடி அனுப்புவான். போ நீ பாட்டு பாடு போ. தூபத்தை போடுவாங்க. இதுதான் தூபத்தை போடுறதுன்னா. என்னத்தை சொன்னாருன்னா ஒன்றும் சொல்ல மாட்டான். ஜனத்தை காட்டிட்டு இருப்பான். அவங்க எதுக்கு நமக்கு? அவங்க எதை தேவையாங்க நமக்கு? இந்த டிவி ப்ரோக்ராம்ஸில் பாருங்கள், அவங்கள அந்த ஜனங்களை காட்டிட்டு இருப்பான். அவங்க எதுக்கு நமக்கு? அவர் என்ன சொல்கிறாரோ அவர் மூஞ்சி பக்கமாக திருப்பியா கேமராவை நாங்கள் கேட்போம். அடே பைத்தியக்காரனே, அவர் என்ன சொல்கிறாரோ அது தேவையில்லை. எத்தனை பேர் வந்தாங்களோ அதை பாரு. ஏமாந்தாங்கோலிங்க. ஆடுங்க ஆடுங்க. அப்போது சொன்னேன், என்னிடம் சரக்கு இருக்கிறது, பயங்கரமான சரக்கு. அந்த சரக்கை இறக்கணுன்னா ஒரு 20 நிமிஷம் எப்படி பார்த்தோம்? 45,000 கொடுக்குறோம். எவ்வளோ கஷ்டங்க! எத்தனை பேருடைய கஷ்டம் அது! 4.5 லட்சம் 12 எபிசோடு. 3 மாதத்தில் 12 எபிசோடு. 12 எபிசோடுக்கு 4.5 லட்சம். அடேங்க எப்பா, எவ்வளவு பணமா! இருந்தாலும் கஷ்டப்பட்டு செஞ்சங்க. ஏதோ விற்று எங்கள் கஷ்டத்தை ஏதோ பட்டோம். இனி டிவி பக்கம் போக விட்டுட்டோம். அவ்வளோ பணம் எங்கேருந்து வரும்? உங்களுக்கு கேட்ட ஒரு 100 கொடுப்பீங்க, ஒரு 50 கொடுப்பீங்க. ஐடியாவை கொடுக்க சொன்னால் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஐடியாவை கொடுப்பீங்க. துதிங்க கொடுக்க சொன்னால் கோடான கோடி. பிறகு வேலை நடக்க வேண்டும் என்றால் எப்படி? உண்மையிலேயே அவை அனைத்தும் யோசித்து கொண்டிருந்தால் படைங்கப்பா. அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள் ப்ளீஸ் என்கிறார் தேவன். அப்படி செய்ய வேண்டாம். அப்படி ஜெபங்களை செய்ய வேண்டாம். இந்த லிங்க்ஸு சங்கிலிங்க இது எல்லாத்தையும் வெட்டிடுங்க. கழுத்தில் சங்கிலி இல்லை, செயின் பிரேயர்.
பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. வாய்க்கு வந்தபடி பேசாதே. அங்கே போன பிறகு தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். அவர் காலிடம் இருக்கிறாய். பூமி அவர் பாதங்களை வைத்துக்கொள்ளும் பீடம். அவருடைய காலிடம் நிற்கிறாய். நீ கால் அசைந்தால் போதும் மாயமாவாய். கவனமாக பேசு. கலெக்டர்கிட்ட போகணுன்னா நம்ம போனோம்னா இன்டர்வியூ, கலெக்டர் ஐயா இருக்கார் ஐயா அப்படின்னு கேட்போம். அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க, கலெக்டர் ஐயா இன்னைக்கு லீவு. எத்தனை நாள் லீவியா அப்படின்னு கேட்போம். 3 நாள். ஐயா அன்றைக்கி இருப்பாரான்னு கேட்போம். இருப்பார். சரி, அன்றைக்கி வந்தோம். வாட்டி வந்தோம், ஃபெயில் ஆகிட்டோம். திரும்ப 2வது வாட்டி வந்தோம். வந்த பிறகு கேட்போம், ஐயா கலெக்டர் ஐயாவை கூட பேசணும் அப்படின்னு. ஏன்பா இன்றைக்கி கலெக்டர் ஐயா ரொம்ப பிஸி, ஏன்னா கார்ப்பரேஷன் மீட்டிங் இருக்குது, நீங்கள் திரும்ப நாளைக்கு வாங்கன்னு சொல்லுவான். திரும்பவும் போவோங்க பின்னாடி, ஏன்னா கலெக்டர் ஐயாவோட வேலை நமக்கு. திரும்ப 3வது வாட்டி வருவோம். ஏதோ ஒரு பேப்பரில் எழுதி கொடுன்னு சொல்லுவார். பேப்பரில் எழுதி கொடுக்க சொல்லுவார். யார் வந்தார் அப்படின்னு அவர் டேபிளில் வைப்பாங்க. இதுக்குள்ளே கலெக்டருக்கு ஃபோன் வரும். நம்ம முன்னாடியே போவார் அர்ஜென்ட்டாக. என்னங்க ஐயா கலெக்டர் ஐயா போகிறாரு, சீட்டு கொடுத்தனே அப்படின்னு கேட்டால், ஏதோ அவசர வேலையாக போகிறாரு, நாளைக்கு வாங்கன்னு சொல்லுவார். பார்த்தீங்களாங்க, திரும்ப 4வது வாட்டி போவோம். கடைசியாக கலெக்டர்கிட்ட போவோம். அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப நேரம் பேசக்கூடாது கலெக்டர் கூட, அசல் விஷயம் என்னமோ அதை மட்டும் பேசுன்னு சொல்லுவாங்க. உள்ளே போன உடனே ஐயா வணக்கம்னு சொல்லுவோம். உக்காருன்னு சொல்ல மாட்டார். உன்னை வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்பார். ஒரு வார்த்தையில் சொல்லணும். ஒன்றும் இல்லையா, உங்கள் கூட கொஞ்சம் அதிகமாக பேசணும்னு நினைக்கிறேன், நீண்ட பேச்சு அப்படின்னு சொன்னோன்னா இவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க சொல்லுவார். ஆஃப்டர் ஒரு மாவட்ட கலெக்டருடன் பேசுவதற்கு இவ்வளவாக கஷ்டப்பட்டால் அவர் ஏதாவது சும்மா இருக்காரா? நீ நீண்ட பேச்சு பேச. இந்த யூனிவர்ஸ் முழுக்க, இந்த கேலாக்சிஸ் எல்லாத்தையும் பார்க்குறாரு மேலேருந்து. தெரியுமா உங்களுக்கு? பல நட்சத்திரங்கள், பல 1000 கோடி ஆஸ்ட்ராய்ட்ஸு சுற்றுது. பூமியை சுற்றிலும் பல ஆயிரக்கணக்கான ஆஸ்ட்ராய்ட்ஸ் சுற்றுது, வீண் பொருட்கள். அதில் ஏதாவது ஒன்று வந்து உன்னை மோதினால் அவ்வளோதான், உன் வேலை முடிஞ்சுது. உன்னை காப்பாற்றுவதற்கு இயற்கை சக்கரத்தை சுற்றுகிறார். கோடான கோடி தேவதூதர்களுக்கு ஆர்டர்ஸை பாஸ் பண்ணுறாரு. அவ்வளோ பிஸியாக இருக்கார் அவர். அவ்வளோ பிஸியாக இருக்கிற அவர், சரி நீ என்ன கேட்பியோன்னு செவி கொடுக்க நினைச்சாருன்னா என்னத்தை சொல்ல ஆரம்பிப்ப? துணியை கொடு, சொத்தை கொடு, வீட்டை கொடு, கோர்ட்டில் கேஸை ஜெயிக்க வை, வேலையை கொடு, அமெரிக்காவுக்கு கொண்டு போ. பாவம், இவங்க எதுக்கு இப்படி கேட்குறாங்க? ஜெபிக்க வந்த மீடியேட்டர்ஸ், பக்தர்கள், உங்களுக்காக ஜெபிக்கப்படும் என்று கீழே ஐட்டம்ஸை வைப்பாங்க. கோர்ட்டு பிரச்சனையா, குழந்தைங்க இல்லையா, வீட்டு பிரச்சனையா, என்ன மரத்துக்கு கீழே ஜோசிக்காரர் இருப்பாங்க பார்த்தீங்களா? இவனை பார்த்தீங்கன்னா சில ஐட்டம்ஸை முன்னாடி வைப்பான். ஹோட்டல்ஸில் ஐட்டம்ஸ் லிஸ்ட்டு காட்டுற மாதிரி. தேவனை நினைத்தால பயங்க. அவருடன் பேசுவதற்கே பயம். அவர் வாய்ப்பை கொடுப்பதே பயம். இப்போ படிங்க, சாலமோன் என்ன சொல்லுகிறாரோ. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. நீ என்ன கேட்கிறாயோ அதற்கு அர்த்தம் இருக்கிறதா? நீ கேட்கிறவைகளுக்கு அர்த்தம் இருக்கா? ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. அதனால்தான் நீண்ட ஜபத்தை செய்ய வேண்டாம் என்று சொன்னார் இயேசுவானவர். இப்போ சொல்லுங்க, பிரேயர் டவர் தேவையா? பிரேயரில் நீண்ட ஜபம் தேவையா? இந்த ஜபங்களை செய்வதற்கு வீரன் தேவையா? அதனால்தான் அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். நீ உண்மையிலேயே அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்றவனாக இருந்தால், நீ உண்மையிலேயே தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்றவளாக இருந்தால், அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் முதலாவது தேடுங்கள், அப்போது அவை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். 6:33 மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம், எதுவானாலும் சரி, ஏதானாலும் சரி, நான் கொடுப்பேன் என்றார். காலையில் பையன் ஸ்கூலுக்கு போவான். அவனுக்கு டை, ஐரன் பண்ண துணி, பெல்ட், அவன் ஷூ, அவன் பேக், அவனுக்கு டிஃபன் பாக்ஸ். அம்மா என் டை, அம்மா என் டிஃபன் பாக்ஸ், அம்மா என் டிஃபன் பாக்ஸ், அம்மா என் புக்ஸு, அம்மா என் ஷூ. அப்படி என்று நீ கேட்க தேவையில்லை.
தாய்க்கு தெரியும் அனைத்தும். நீ உண்மையா ஸ்கூலுக்கு போனாதான். இவை எல்லாத்தையும் கேட்டு நீ பார்க்குக்கு போனன்னா தேவன் உனக்கு இவை அனைத்தையும் எப்போது கொடுப்பார்? தேவன் இவை அனைத்தையும் நீ கேட்காமலேயே எப்போது கொடுப்பார்? நீ அவருடைய வேலையிலே இருந்தால், ரோமர் 8:32, நீ அவருடைய வேலையிலே இருந்தால் கேட்க தேவையில்லை. நீ அவருடைய வேலையிலே இருக்க வேண்டும். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். உனக்காக அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படிங்க? எத்தனை நல்ல வார்த்தை! எவ்வளவு அழகான வார்த்தையை சொன்னாருங்க. அவர் கொடுப்பாருங்க, நாம கேட்க தேவையில்லைங்க. என்னங்க, நாங்கள் இந்த செமினாரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் பேங்க் பேலன்ஸ் 20,000 ரூபாய். உண்மையாக சொல்கிறேங்க, பொய்ய சொல்லுங்க. இந்த செமினார் ஆரம்பிக்கும் போது என்னுடைய கையில் இருக்கின்ற பணம் 20,000 ரூபாய் தான். என்ன செய்ய சொல்றீங்க? நான் ஒன்றைய சொன்னேன், பிள்ளைகளுடன் நாம் கேட்க வேண்டிய தேவையில்லைப்பா. அடி எடுத்து வை. நம்ம முன்னாடி அடியை போடலாம். எங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ரேஷன் கொடுக்குறவங்க இருக்காங்க. 3 ஷாப்ஸ் இருக்கு. 2 ஷாப் ஓனர்ஸ் வந்தாங்க. ஐயா, உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டு வந்து போடுறாங்க. அந்த மூட்டையெல்லாம் பாருங்க, ஸ்டோர் ரூமுக்கு போய் இவர் ஒரு 10 மூட்டை, அவர் ஒரு 20 மூட்டை, மூட்டையும் அடிக்க போட்டாங்க ஸ்டோர் ரூமில். பணத்தை நீங்கள் அப்புறமா கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்முடைய நோக்கம் முடிவடைய வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, சகலத்தையும் நமக்கு ஏன் கொடுக்க மாட்டார்? இது யாருடைய வேலை? எது? தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்தாரே, நமக்கு கொடுக்க மாட்டாரா? அவருடைய வேலையின் மீது இருந்தால் இப்போது நாம் யாருடைய வேலையிலே இருக்கின்றோம்? நம்முடைய பிதாவின் வேலையில். என்னை பெற்ற தகப்பனுடைய வேலைங்க இது. என்னுடைய பிதாவின் வேலையிலே நான் இருந்தால் உலகத்தையும் உலகத்திலே உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் உன் பசியை போக்க மாட்டாரா? எப்போது? பூமியின் மீது தேவன் உனக்கு கொடுத்த இந்த சிறிய காலத்திலே தேவனுக்காக நீ எரிய வேண்டும். அதுங்க, அது ஃபார்முலா, அது ஜீவ பலி, துதியாகம் அல்ல. எத்தனை மணி நேரம் சொல்லுவாங்களா துதிய? 72 மணி நேரம் துதி 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 துதி. வெளியே கேட்குமோ கேட்காதோ, சில டைம் தூங்கிடுவான். அப்படி செய்வதனாலே ஏதாவது பிரயோஜனம் இருக்காங்க? தேவனே உனக்கு துதி 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 துதி. ஏன்பா நீ ஏதாவது யோகாவை பண்றியா? இதனால தேவனுக்கு ஏதாவது வேலை நடக்குமா? தேவனுக்கு இதனால ஏதாவது வேலை நடக்குமா? ஏதாவது வேலை நடக்குமாங்க? 24 லூக்கா சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 47ஆம் வசனம். கோடானு கோடி பேர் அங்கே துதிகளை செய்து கொண்டிருந்தால் அவர் பேஜராகிறாரு, வேலை நடக்காம. இதுக்கு முன்னாடி தானே படிச்சுங்க, ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில். லூக்கா சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 47. விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற அவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் அதிக ஆக்கினையை, ஸ்பெஷல் பனிஷ்மெண்ட், அவர்கள் அதிக ஆக்கினையை அடைவார்கள் என்றார். நீண்ட ஜபங்களை விட சுலபமானது நீண்ட துதியாகும். ஜெபன்னா விதவிதமான பேச்சணும், அது கொஞ்சம் கஷ்டம் இல்லைங்க. அதனால்தான் ஒரே வேர்டு மணிக்கணக்காக அடிக்க வேண்டியது தான். துதி 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 துதி. இப்படியாக அனைவரையும் சோம்பேறியாக்குகிறாயா உட்கார்ந்து? துதியாகம் என்றால் அதுதானா? துதியாகம் என்றால் அதுவா? என்னை நேசிக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ தெரியுமா? எனக்காக வேலை செய்யுங்களடா என்று சொல்லுகிறார் அவர். நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல், நான் சொல்லுகிறபடி எல்லாம் நீங்கள் செய்யாமல். எத்தனாவது அதிகாரம்? லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். என்னை ஆண்டவரே 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 என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறதென்ன?
ஆண்டவரே, 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 சொத்த போடுங்க ஆண்டவரே. ஊழியக்காரன் நல்லா கழுத்தை மட்டும் சாப்பிட்டு ஆண்டவரே, ஆண்டவரேன்னு சொல்லுவான். நான் யார் வீட்டுக்காவது போனால் கேட்பாங்க, ஐயா நீங்கள் என்ன ரொம்ப கொஞ்சமாக சாப்பிட்றீங்களே அப்படின்னு கேட்பாங்க. பின்ன எவ்வளோ சாப்பிட்ணுமா? ஊழியக்காரங்களுக்கு நல்லா வைக்கணும். என்ன போதகனுக்கு போதை ஏற்றணும், சோத்தை போட்டு இவ்வளவு சாப்பிடுவான். தீனி அப்பா உங்கள் வீட்டை ஆசீர்வதிச்சார் மதியம்னு அவன்னு சொல்லுவான். அவன் வயிற்றில் இருக்கிற பாக்டீரியா எல்லாத்தையும் அவங்க மேலே விட்டான். நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் ஆண்டவரே ஆண்டவரே என்று என்னை ஏன் நீங்கள் கூப்பிடுகிறீர்கள்? ஷட் அப். அதன் அர்த்தம் என்ன? என்னை ஏன் அழைக்கிறாய்? என்னை வாழ விடமாட்டியா? தேவனுங்க எப்போ சொல்லுவாருங்க, என்னங்க வீட்டில் அது இல்லைங்க, வீட்டில் இது இல்லைங்க, வீட்டில் சரக்கு இல்லைங்க, வீட்டில் அரிசி இல்லைங்க, வீட்டில் என்ன இல்லைங்கன்னு சொன்னால் புருஷங்கார் என்ன செய்வான்? என்னை சாகடிக்காதடி அப்படின்னு சொல்லுவான் வேதனையுடன். தேவன் சொல்லுகிறார், நான் சொல்லுகிற வார்த்தைகளின்படி நீங்கள் செய்யாமல் ஆண்டவரே ஆண்டவரே என்று ஏன் என்னை அழைக்கிறீர்கள்? உலகம் அழிவுக்கு போகும்போது, உலகத்திலே உள்ள மனிதர்கள் அனைவரும் அழிவை நோக்கி செல்லும் போது, அவர்கள் அனைவரையும் குறித்து நான் ஆலோசித்து எனக்காகவும் அந்த மக்களுக்காகவும் உயிரை கொடுக்கின்ற ஊழியக்காரன் யார் என்று நான் பார்த்து கொண்டிருக்கும் போது நீங்கள் இப்படியாக ஜெபிப்பது எதுவரை ரைட்? தேவனுக்கு பல கோடான கோடி ஜெபங்கள் போகிறது மேலே. அவை அனைத்தும் என்னவாகிறது? நெட்வொர்க் இல்லாமல் அநேகருடைய ஜெபங்கள் இங்கேயே இருந்துவிடும். அவைகளுக்கு நெட்வொர்க் இருக்காது, கனெக்ஷன் இருக்காது. கனெக்ஷன்னா டு கனெக்டிங் அம்பிகா ஊதுவத்தி மாதிரி இல்லை, டு கனெக்டிங் காட் வித் யுவர் பியூர் லவ். உன்னுடைய ஜெபம் போக வேண்டும். உங்களுக்கு அந்த கீ வேணும்னா நான் கொடுக்குறேன். உன்னுடைய ஜெபம் போக வேண்டும், கனெக்ட் ஆக வேண்டும். அவருக்கு கனெக்ட் ஆக நினைக்கிறீங்களா? உங்கள் ப்ரேயர், உங்கள் ஜெபம் அவருக்கு கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்கிறேன் இப்போ சீக்ரெட். அந்த சீக்ரெட் ஏதோ இல்லை, இதுலேயே இருக்குது, உங்களுக்கு தெரியாது இது வரைக்கும். சில சமயம் பூட்டை திறக்கும்போது உங்கள் சாவியை போட்டு அவசரத்தில் திறக்காது, தெரியுமா உங்களுக்கு? இப்படி வச்சு சுற்றுவாங்க, அப்படி வச்சு சுற்றுவாங்க. எதுக்கு அவசரம்? ஆப்ரேஷன் தெரியணும். பார்க்கலாம் 17ஆம் அதிகாரம். இந்த கரெக்ட் ஃபங்க்ஷன் தெரிய வேண்டும் என்றால் கர்த்தரிடமே போக வேண்டும். கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்திடம் அல்ல, கர்த்தர் செய்த ஜெபத்திடம். பார்த்தீங்களா? சரியா பகுத்த. இப்போ கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்திடம் போகாதீங்க. இந்த திருடர்கள், இந்த திருட்டு கிறிஸ்தவர்கள், இந்த திருட்டு பக்தர்கள் அனைவரும் இந்த ஜெபத்தையே செய்து மோசம் போகிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று கற்றுக் கொடுப்பாரு, தெரியாதவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு. நீ கற்றுக்கொள்ள பரலோக ஜெபம் இப்போது உனக்கு அது பயன்படாது. திறவுகோலை கொடுப்பதற்கு முன்பு சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம் அது. அப்போது இன்னும் திறவுகோலை கொடுக்கவில்லை பேதுருவுக்கு. அதனாலே கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபம் என்று உன்னுடைய ஜெபத்திற்கு பிறகு முடிவாக அந்த ஜெபத்தை செய்து முடிக்காதே. அதுவும் உயரத்தில் போய் டவர் மேலே ஜெபம். தேவனுக்கு ஏதாவது காது கேட்காதா? வழக்கமான ஜெபங்களை கேட்க மாட்டார். வழக்கமான ஜெபங்கள் என்றால் தெரியுமா உங்களுக்கு? தட்டு முன்னாடி உட்காந்து ஒரு பக்கம் பிசைஞ்சிட்டே இருப்பான். காலையில் எழுந்த உடனே மூஞ்சி கழுவுன பிறகு ஜெபம், ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜெபம், எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஜெபம், வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஜெபம். அப்பா சும்மா ஜெபம் 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 ஜெபம். யாருக்கு வேணும் ஜெபம்? அந்த மிலிட்ரியில் யார் கண்ணில் பட்டாலும் சல்யூட்டு, எங்கே தெரிஞ்சாலும் அங்கே ஒரு லெஃப்ட் ரைட்டு. ஒரு வாட்டி அவனை வெளியே விட்டோன்னா ஃப்ரீயாக இருப்பான். அங்கே இருக்கிற வரைக்கும் டிசிப்ளின், மிலிட்ரி டிசிப்ளின் ஏதாவது கடைப்பிடிக்கிறியா? காலையில் எழுந்த உடனே ஜெபம், சாப்பிடும்போது ஜெபம், போடுறப்போ ஜெபம், நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம், தண்ணி குடிக்கும்போது ஜெபம். வேற ஏதாவது செய்யும்போது ஜெபிப்பானே அவன், அப்படிப்பட்டவன் தான் அவன். அவன் ஒரு ஜெப வீரனா? என்ன டைட்டில் கொடுப்பாங்க அவனுக்கு? ஜெப வீரன். இயேசு கிறிஸ்துவிடம் போகலாம். எப்படி ஜெபித்தாரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் இப்போது. அப்படித்தானே? ஃபோன் நம்பர் கரெக்டாக இவர்கிட்ட தான் இருக்கும், பிதாவினுடையது. இருக்குமா? சைத்தனோட பேச மாட்டார். கரெக்ட் நம்பர் யார்கிட்ட கிடைக்கும்? தேவனுடையது.
பெற்ற மகன் நேசகுமாரன். இவரிடம் பிரியமா இருக்கிறேன் என்று சொன்னாரே, இவர்கிட்ட தான் கரெக்ட் நம்பர்ஸ் கிடைக்கும். நெட்வொர்க் சம்பந்தமான அநேக ரகசியங்கள் கிடைக்கும் இவரிடம் போனேன். இது தெரியாததற்கு முன்பு 20 years பேக் என்னுடைய 25 ஆண்டு வேதாகம் ஆராய்ச்சியில் இவரிடம் போனேன். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து, பிதாவே, வேளை வந்தது, தெரிந்துவிட்டது இவருக்கு. ஏன்னா பரலோக ராஜ்ய விஷயங்கள் அனைத்துமே இவருக்கு தெரியும் இல்லையா? நாம் சொல்ல முடியுமா நம்முடைய வேளை வந்ததென்று? இதுக்கு முன்னாடி பேதுரு என்ன சொன்னாரு? இந்த கூடாரத்தை விட்டு விட வேண்டிய நேரம் வந்து விட்டது. பார்த்தீங்களா எப்படி சொல்லிட்டாரு? நமக்கு நேரம் தெரியாது. காரணம், நேரத்துக்கு ஒரு மாதிரி இருப்போம். அதனால தான். உனக்கு எங்க நேரம் தெரியும்? எந்த நேரத்துக்கு எப்படி இருப்பியோ தெரியாது நமக்கு. இப்போ கொடுப்பேன்னு சொல்லுவேன், தேவனுக்காக சகலத்தையும் கொடுப்பேன் என்று சொல்லுவாய். அதுக்கப்புறம் அட்ரஸை காணும். உனக்கு நேரம் தெரிய வேண்டியது அவசியமா? 1ஆம் வசனம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து, பிதாவே, வேளை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு. பாத்தீங்களா, ரகசியம் வெளியே வருது. பரலோகத்திலே இருக்கின்ற தேவனை பூமியின் மீதிற்கு வந்த ஒவ்வொரு மகனும் மகளும் மகிமைப்படுத்த வேண்டும். யாருக்காக வேலை செய்கிறாய்? யாரை மகிமைப்படுத்துவதற்கு? உன்னுடைய மனைவியை எப்படி சந்தோஷப்படுத்துகிறாய்? யாரை மகிமைப்படுத்துவதற்கு? என் மனைவி கழுத்து முழுக்க நிறைஞ்சி வழியணும், அப்படியே தகதகதன் ஜொலிக்கணும். என் மனைவிக்கு நல்ல ட்ரெஸ், என் பிள்ளைங்களுக்கு நல்ல ட்ரெஸ். முடிஞ்சது. உனக்கு எங்க கிடைக்கும் சாவி? உன் சாவி உன் மனைவி, உன் பிள்ளைங்க, உன் வீடு, உன் சாவி. அதானுங்க உன் சாவி. எப்படி ஆச்சு பாத்தீங்களா? டைவர்ட் ஆயிட்ட நீ. ஒருத்தர் 24 ஹவர்ஸும் அவன் வண்டியை தேய்ச்சிக்கிட்டே இருப்பான். அவன் வண்டி தான் அவனுக்கு சாவி. அதுதான் அவனுடைய உயிருக்கு ஒலை. ஒருத்தன் பிள்ளைங்களை தேய்ப்பான், ஒருத்தன் மனைவியை தேய்ப்பான், ஒருத்தி புருஷனை தேய்ப்பான். இப்படி தேய்க்கிறது தான் ஒருத்தருக்கு ஒருத்தர். யாருக்காக வாழுகிறாயடா மகனே? எவனுக்காக வாழுகிறாய்? பிதாவை மகிமைப்படுத்துகின்ற எல்லைக்குள் இருக்கிறாயா? பரலோகத்தின் தகப்பனை மகிமைப்படுத்த வேண்டும். மகிமைப்படுத்துவாயா? மகிமைப்படுத்துவது என்றால் என்னங்க என்று நினைக்கிறாயா? குட். அதனுடைய டவுட் எனக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து இல்லை, ஒன்றும் இல்லை, அது ஒரு பெரிய மாயை. அவர் சிலுவையில் அறியப்படவில்லை என்று எழுதினான், அவ்வளவுதான். என்ன செய்யணும் இப்போ? நமக்கெதற்கு தேவனை பார்த்து கொள்வார் என்று சொல்லுகிறார்கள் உலகம் முழுக்க. உலகம் முழுக்க அப்படித்தான் சொல்லுகிறது. நமக்கு சம்பந்தமில்லை, தேவனை பார்த்து கொள்வார் என்று. பிதா அவமானப்படுகிறார். பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை வெளியிட்டார். இயேசுவை தவறு என்று சொல்லுகிறது உலகம். அந்த இயேசுவானவர் சிலுவையில் அறையப்படவில்லை என்று சொல்லுகிறது உலகம். பயங்கரமான அறிவிப்புகளை அறிவிக்கிறார்கள் உலகம் முழுவதும். மக்கள் மத்தியிலே வெற்றி நடை போடுகிறான் அவன். இப்போது என்ன செய்ய வேண்டும்? அவனை யாருமே முன்னுக்கு வரவில்லை, யாருமே கண்டு கொள்ளவில்லை. அதனை லெட்டர் மேல லெட்டர், லெட்டர் மேல லெட்டர், போன் மேல போன் வருது எனக்கு. அவனை உடனே வாயடைக்கும் வேலையை ஆரம்பித்தேன். தேவனுடைய பெயரை, தேவனுடைய நல்ல பெயரை காப்பாற்றும் காரியங்கள் உன்னிடம் ஏதாவது இருக்கிறதா? உன்னுடைய பேச்சால், உன்னுடைய நடவடிக்கைகளால், உன்னுடைய தியாகத்தால் ஏதாவது செய்ய முடிகிறதா? நீ இயேசு செய்தார். இங்கே இயேசு செய்தார். உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு. நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். பூமியின் மீது உம்மை நிந்தித்த ஒவ்வொரு வாயையும் அடைத்தேன். பூமியின் மீது உம்மை தவறாக பேசுகின்ற ஒவ்வொருவனுடைய ஆட்டத்தையும் அடக்கிவிட்டேன். பூமியின் மீது உமக்கு எதிர்த்து நின்ற ஒவ்வொருவனுடைய காலையும் அடக்கி, அஞ்ஞானமாக பேசுகின்ற இந்த உலகத்தின் வாயை அடைத்து விட்டேன் நான் என்று நீ சொல்ல வேண்டும். ஒரு பெயரளவிலான மாயக்கார கிறிஸ்தவன் ஜெபம் செய்ய நினைக்கிறான் அந்த கோபுரத்தை ஏறி. ஒரு அங்கேயை மாட்டிக்கொண்டு ரெவரண்ட் என்று சொல்லிக் கொள்கிறவன் தேவனுடைய வசனத்தை சொல்லுவதில்லை. அங்கே இயேசுவை நம்பாதவன் இயேசு மரித்து உயிர்த்தெழவில்லை என்று சொல்லுகிறான். மற்றும் ஒரு தரித்திரன். இப்படியாக உலகத்திலே உம்மை நம்பினவர்கள், நம்பாதவர்கள் உமக்கு அவப்பெயரை கொண்டு வரும்போது எடுத்து போடுகிறேன், துண்டாடி போடுகிறேன். அந்த அச்சு அடையாளங்களே இல்லாமல். அது தேவனை மகிமைப்படுத்துவது.
அப்படி மகிமைப்படுத்தும் காரியத்திலே உன்னுடைய பணம், அப்படி மகிமைப்படுத்தும் காரியத்திலே உன்னுடைய கஷ்டம், அப்படி மகிமைப்படுத்தும் காரியத்திலே உன்னுடைய வாயின் வார்த்தைகள் உம்மிடம் விழச் செய்தேன். அப்படி மகிமைப்படுத்தும் காரியத்திலே உன்னுடைய வாழ்க்கை முறை ஏதாவது இருக்கிறதா? டிஸ்டர்ப் செய்து பாழாக்கும் முறை ஏதாவது இருக்கிறதா? யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். எப்படி? நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை, வேலையை செய்து முடித்தேன். நீ தைரியமாக பிதாவின் முன் நின்று, பிதாவே இதை செய் என்று சொன்னால் செய்வார். எப்போதோ தெரியுமா? செய்யும்படிக்கு உனக்கு கொடுத்த வேலையை பூமியின் மீது முழுமையாக செய்த போது. உனக்கு என்னத்த வேலை கொடுத்தாரோ உனக்கு தெரியாது. நீ என்ன வேலையை செய்யணுமோ உனக்கு தெரியாது. எந்த வேலையுமே செய்யாத நீ அழுதால் யார் கேட்பார் உன்னுடைய ஜெபத்தை? சபை முழுவதும் ஜெபித்தால் கேட்பார் என்பது உன்னுடைய புத்தீனம். கீ வந்துச்சு வெளியே, பார்த்துக்கோங்க. சாவி வெளியே விழுந்துச்சு. ஆப்ரேட் பண்ணா அதிர்ஷ்டசாலிங்க. இல்லைன்னா பழைய பூட்டு சாவி விற்கிறவங்கிட்ட வித்துடுங்க. அதை இந்த சாவி உனக்கு பயன்படாவிட்டால் பாதாளத்திற்கு போவாய். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை பூமியின் மீது செய்து முடித்தேன். என்ன செய்தாய் சகோதரனே, சகோதரியே? இப்போது ஜெபிக்கும் தகுதி உனக்கு இருக்கிறது. அப்படி செய்யும் போதே நீ கேட்டதற்கு பேசாமல் தேவன் உனக்கு கொடுப்பார். நீ எந்த சிறியதை கேட்டாலும், எவ்வளவு பெரியதை கேட்டாலும் உனக்கு பிறகுதான் எதுவாக இருந்தாலும் என்று சொல்லுவார். ஒரு முறை இயேசுவிடம் சென்று பார். அவர் செய்த முறைமைகளை யோசித்து பார். தேவனுக்காக நீ எதை செய்தாய்? தேவனுக்காக நீ எதையும் கொடுக்க மாட்டாய், செய்ய மாட்டாய். ஒவ்வொன்றுக்கும் காரணங்கள். இனி நீ தேவனை கேட்டால் எதையாவது உனக்கு செய்வார் என்று எப்படி நினைக்கிறாய்?